அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு இவர் நம்ம ஆர்த்தி கணேஷ் என்ன சொன்னார், ஆக்சுவலி எங்கேயாவது ஷூட்டிங் போயிருந்தாங்களாமா. ஸோ அவங்க வீட்டில் போய் எல்லாருக்கிட்டேயும் வந்து குக் பண்ணி சிக்கன் வாங்கி தந்தாரு, நீ சமைச்சு மீன் நீ சமைச்சு கொடுத்து, ரசம் நீ சமைச்சு கொடுத்துன்னு கொடுத்துட்டாரா. போயிட்டு ஒருத்தருக்கும் நம்ம நீங்கள் வச்சுக்க சமைச்சு கொடுத்தல இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டாரா. நம்ம யூனிட்லாம் கொஞ்சம் பேர் வர வச்சு சாப்பிட்றேன். ரசம் வச்ச அம்மாவுக்கு வந்து காசு கொடுத்தேன், நான் தம்பி மாதிரி தான் சமைச்சு கொடுத்தேன், எதுக்கு நீ காசுலாம் கொடுத்த பிறகு. அப்படியா, சரி ஓகே, உனக்கு எதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்குது, அந்த கடங்கனால ஒன்றுமே கிடையாது. இல்லை நான் அந்த வீடே கடனில் தான் இருக்குது, ஒரு 72,000 கொடுத்தா தான் இந்த கடன் முடியும், கொடுத்தா நான் நிம்மதியாக இருப்பேன், அது எனக்கு வரல, அதான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டாராமா. போகும்போது நீங்கள் வர பேமெண்ட் என்ன பண்ணாரா, ப்ரொடக்ஷன் இன்றைக்கி என்ன பேமெண்ட், இது எவ்வளோ, 20 ரூபா கம்மியாக இருக்குன்னு கூட ஒருத்தர் இருப்பா செல்வம்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு அக்கௌண்ட்டில் போய் அந்த 20 ரூபா வந்து எடுத்துகிட்டு வந்துடு, நான் எந்த வந்தனே மாற்றி போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அந்த 70,000 அந்த அம்மாயிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டான். யூனிட்டில் கேட்டேன், தெரிஞ்சுதான் நானே ரசம் வச்சு கொடுத்துருப்பேன், 70,000 கிடச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டு அந்த அம்மா கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, என்னப்பா சொன்னேன் சொன்னா, அவரும் சொன்னார்ப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம ஒன்று கேட்டு என்னென்னா இது அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் உடனே பண்ணித்தரேன் அப்படின்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தை பார்க்க, அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி பார்க்குறது